வணக்கம். இன்னைக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இன்னைக்கு சனிக்கிழமை சாதம் எல்லாமே விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஆட்டுறது அரைக்கிறது எல்லாம் அமிக்கல் ஆட்டாங்கல் தான். இப்போ முதல் வந்து உலை ஊற்றி வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு கடைசல் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். விறகடுப்புல வச்சோன்னா பாசிப்பருப்பு நிமிஷத்துல மனம் வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. பாசிப்பருப்பு கடைசலுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். போல நல்லா உலக்காஞ்சோன்னா பருப்பு போட்டோம்னா நிமிஷத்துல வெந்துடும். சிக்கலோன தண்ணி அப்படியே செடிக்கு ஊற்றுனா செடிக்கு உரமாச்சு, நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு இப்படி செய்யறப்போ. சாப்பாடுங்கிறது அரிசி ஊற வச்சு ஆக்குனா சாதம் வந்து அப்படியே நெல்லி நெல்லியாக இருக்கும், அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து ஊற வைக்காமல் அப்படியே போடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடு செஞ்சு பாருங்க, அது செமையாக இருக்கும், அப்படியே பளபளன்னு இருக்கும். உலை நல்லா காஞ்சிருச்சு. பாசிப்பருப்புக்கு நல்லா உலை காஞ்சிருச்சு. பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரைவாசி வெந்தோன்னா தான் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த தக்காளி எல்லாம் போடணும். எண்ணெய், மஞ்சத்தூள், சீரகம் இதெல்லாம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இது முதல் போட்டு ஒரு அரை வேக்காடு வெந்தோன்னா தான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழமெல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா குழைய பருப்போடு சேர்த்து அது வேகிறப்போ மனம் நல்லா இருக்கும். அக்காங்கெல்லாம் எனக்கு காய் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அடுப்பு விட்டு நின்று எல்லாம் டேஸ்ட்டில் செய்ய, நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி தரோன்னா ஒரு அக்கா எனக்கு காய் ரெடி பண்ணுறாங்க, இன்னொரு அக்கா வந்து தேங்காய் துருவி தரேன், நீ புளிக்குழம்புக்கு ஆட்டு அப்படிங்கிறாங்க. இதுதாங்க ஒரு ஹாப்பி. பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த மலர்ற சமயத்தில் இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டோன்னா அந்த பருப்புக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி பழமும் போட்டுக்கலாம். அம்மா நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தாங்க. அம்மாவும் சேர்ந்து விறகடுப்பில் சமைக்கிறாங்க. எல்லாம் ஹாய் சொல்லுமா. சாதம் வெந்துருச்சு, வடிக்கலாம். இது எதுக்கு தெரியுங்களா இப்படி சாமி கும்பிட்றது? இதெல்லாம் எங்கள் அக்காங்க சொல்லி கொடுத்த பழக்கம். சாதம் வடித்தோடனே இப்படி சாமி கும்பிடணுன்னு. அதை வந்து நான் 28 வருஷமாக இதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறேன். நல்லா கஞ்சி வடிச்சிருச்சு, நல்லா நிமித்திக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து இதுக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பொண்ணு கொடுத்துடலாம். இதுக்கு இப்போ வந்து தாளிப்புக்கு வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, 2 தாளிக்கிறப்போ சீரகம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லி 2, இத்தினூண்டு வெங்காயம், 2 வரமிளகா, கருவேப்பிலை. நல்லா கடுகு வெடிக்குதுங்களா? இந்த இப்படி வடக்கி போட்டோம்னா 2 வரமிளகா போட்டு தாளிப்பில் கொடுக்குதுன்னா நல்ல வாசம் நல்லா இருக்கும். இந்த சீரக கொத்தமல்லியோட இந்த பாசிப்பருப்பு ஊற்றுறப்போ நல்லா இருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பில் போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ மேலால் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வாழைக்காய் பொடிமா செய்ய போகிறோம். முதல் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும்.
வாழைக்காய் பொடி மாஸுக்கு வாழைக்காய் ரெடி. இதை ஆற வச்சுட்டு நம்ம காய் துருவலில் வச்சு அப்படியே லேசாக நல்லா துருவிக்கணும். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு. இந்த பொடிமா செய்கிறப்போ இந்த கடலப்பருப்பு உளுந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் எச்சா போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா கடுக்குன்னு இருக்குது. சாப்பிட்றப்போ அது செமையாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். நைஸான அளவான நைஸ் உப்பு, மஞ்சத்தூள் அப்படியே போட்டு அதை ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து இந்த பொடிமா செய்கிறப்பங்க வெங்காயத்தோடைய தேங்காய் போட்டதுன்னா அந்த உப்பு அப்படியே பிடிச்சிருக்கு. சாப்பிட்றப்போ செமையாக இருக்குது. நம்ம வந்து இந்த தேங்காய் துருவலை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கலக்கி இப்போ வாழைக்காய் துருவனதை போட்டுக்கலாம். சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேங்காய், சாம்பார் தூள், பூண்டு, பாருங்க, வெங்காயம், தக்காளி பழம், புளி. முதல்ல இதை போட்டு நல்லா ஆட்டுக்கல்ல நல்லா கடாமுடன் நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு ஆட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கல்லுலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம். புளிக்குழம்புனாலே வெந்தயம் தாங்க. நல்லா வெந்தயம் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். அப்புறம் என்னங்க, அப்படியே காலக்கல் தான். நல்லெண்ணெயோடு அந்த வெண்டைக்காய் சேர்ந்து வதங்க வேண்டியது தான். புளிக்குழம்புக்கு அளவான வெங்காயம் போட்டு அதையும் போட்டு அந்த வெண்டைக்காயோட நல்ல ஒரு வதக்கல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்ட மசாலாவை ஊற்றணும். ஆட்டுக்கல்ல ஆட்டின புளிக்குழம்பு மசாலாவை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு நல்லா ஊற்றி ஒரு கலக்கிட்டு ஆட்டின மசாலா தண்ணியும் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி ஒரு பெரட்டல் கொடுத்துட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டின தண்ணியும் அப்படி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. புளிக்குழம்பு நல்லா தலைப்புல நின்று கொதிக்கணும். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறது இந்த வெல்லம் தாங்க. இந்த வெல்லத்தை போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலால் அப்படியே கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுட்டு நான் இறக்கிற வேண்டியது தான். இப்போ அடுத்தது வந்து நம்ம பீர்க்கங்காய் பொரியல் இதை பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஆயில், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். வடிச்சட்டி இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. இந்த பீர்க்கங்காய் பொரியலாம் இது நீர் அப்படியே வரும் தண்ணியை. அதனால் நம்ம கலக்கிறதுலையே தண்ணி வந்து அப்படியே வெந்துடும். பீர்க்கங்காய், அளவான கல்லுப்பு, மஞ்சத்தூள், அப்படியே ஒரு பெரட்டிட்டு இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அளவா
அவ்வளோதாங்க. இந்த மூடி வச்சதுன்னா அதை குபு 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 நல்லா பளிச்சுன்னு பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மேலால தேங்காய் துருவல் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. அடுத்து வந்து பாவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பாவக்காயை நம்ம அறுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டுனா டேஸ்ட்டு நல்லா இருக்கும், முருகலாகவும் இருக்கும். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இது சீக்கிரம் குயிக்காகிறதுனா இந்த வீடியோ பாலிசியை பின்பற்றுனீங்க, சீக்கிரம் பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாவக்காய் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் பழத்தில். இப்போ பாவக்காய் பொரியல பண்ணுறதை பார்க்கலாம். ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கம்மியாக ஊற்றினா போதும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெண்டு பூண்டையும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். இந்த பாவக்காய் வறுவலுக்கு இந்த பூண்டு போட்டதுனா செமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்களுக்கு இந்த பூண்டு பாவக்காய் சேர்த்துக்கிட்ட பால் நல்லா ஊறும். அப்படியே அதுலேயே மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அளவான சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அதை அப்படியே லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுட்டு நைஸ் உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாவக்காய்க்கு வந்து இப்போ நம்ம வறுவல் பண்ணுறதுனால அளவான நைஸ் உப்பு அப்படியே தூவி விட்டு அப்படியே இது ஒரு கலக்கி பாவக்காயும் போட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான முருகலான பாவக்காய் பொரியல் ரெடி. லைட்டாக அப்படியே தேங்காய் தூவி விட்டு ஒரு கலக்கி இறக்கிடலாம். பாவக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. சனிக்கிழமையான ஒருத்தர் சொல்கிறீங்க இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இது வந்து எங்கள் மாமியாரோட மாமியார் காலத்துலேருந்து அது அப்படியே பரம்பரையாக வரனால நாங்கள் வந்து இது கண்டிப்பாக எல்லா சனிக்கிழமையும் இது செய்வோம். இப்போ தக்காளி ரசத்துக்கு தக்காளியும் புளியும் உப்பும் போட்டு நல்லா கச நல்லா நொங்கு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், உப்பு இந்த உப்பு போட்டு பிணையிறப்ப சீக்கிரம் தக்காளி வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதனால தான் உப்பு போட்டு பிணையிறோம். ரசத்துக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் தாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, அப்படியே லைட்டாக வெந்தயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், டபன்னு பொரியுது. நல்ல ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி ஒரு 4 வரமிளகாய் அதில் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு கலக்குனதை நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி ரசம் நல்லா பொங்கு கட்டிருச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மேலால் அப்படியே தூவி விட்டுடலாம். ரசத்தூள்னா ராதுசோட ரசத்தூள் போட போகிறேன். அவ்வளோதாங்க. சுவையான ரசம் ரெடி. இப்போ வெள்ளை பூசணிக்காயில் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். முதல் வந்து பூசணிக்காயை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து அதை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த இதில் இப்போ ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து அளவான உப்பு போட்டுக்கலாம். அளவான உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
போட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் சீரகத்தையும் ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு தேங்காய் துருவலும் ஒரு 3 பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் வச்சு நல்லா 1க்கு 2க்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும். இப்போ தக்காளி ஒரு தக்காளியை இப்படி அறுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டு அப்படி லைட்டாக ஒரு கலக்கிட்டு நம்ம இது பண்ண 1க்கு 2க்கு அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் விழுது அப்படியே மேலால் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு அப்படியே ஒரு கலக்குங்க. அப்படியே அது கலக்கிறப்ப மனம் பாருங்க நல்லா இருக்குதுக்கு. இந்த கூட்டுக்கு தூக்கி கொடுக்கறது இந்த தேங்காய் எண்ணெய் அது மேலால் அப்படியே லைட்டாக ஊற்றிக்கலாம் பாருங்க. அப்படியே லைட்டாக அப்படி ஊற்றி ஒரு கொதி வேக வச்சதுன்னா சுவையான வெண்பூசணிக்காய் கூட்டு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. இப்போ இறக்கிடலாம். எல்லாம் விறகடுப்பில் செஞ்சது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காக்காய்க்கு நம்ம சாதம் வைக்க போகிறோம். இப்போ எல்லாம் வச்சாச்சு. காக்காய் கூப்பிட்டு காக்காய்க்கு வைக்கலாம். காக்கா 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 காக்கா. இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாமே விறகடுப்புல தான் சமையல் செஞ்சோம். நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு, அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாஸ், பாவக்காய் பொரியல், கேரட் தயிர், சுட சாதம், பாசிப்பருப்பு கடைசல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பூசணிக்காய் கூட்டு, வெங்காய பஜ்ஜி, பூசணிக்காய் மோர் குழம்பு, தக்காளி ரசம், நல்ல கெட்டி தயிர், பாசிப்பருப்பு பாயாசம். நீங்களும் வாங்க, அனைவருமே சுவைக்கலாம்.